கோவலையொலி குடும்பத்தாருக்கு வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உறவுகளை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. கடந்த 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பிறகு பல்வேறு விதமான செய்திகள் ஊடகங்கள் வாயிலாகவும் செய்தித்தாள் வாயிலாகவும் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். எந்த வழியாக வந்தது, எந்த வழியாக போகும், ஓர்முஸ் நீர் என்ன எந்தெந்த நாடுகளுக்கு என்னென்ன எண்ணெய் வளங்கள் போக போகுது, ஈரான் எப்படி தாக்குறாங்க, அமெரிக்கா எப்படி தாக்குறாங்க அப்படின்னு பல்வேறு விதமான செய்திகள் நாம் ஊடகங்கள் அன்றாடம் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் பாரம்பரிய மிக்க தொலைக்காட்சிகள் வாயிலாகவும் நாளேடுகள் வாயிலாகவும் நாம் அன்றாடம் செய்திகளை நாம் படித்து கொண்டும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் தான் இருக்கிறோம். இப்போ நாம் இந்த பார்க்க வேண்டிய முக்கியமான நிகழ்வு என்னென்னா, இப்போ இந்த விஷயத்தில் இன்னைக்கு ஓர்முஸ் நீர் இணைய ஈரான் அரசாங்கம், ஈரான் அரசு, ஈரான் IRGC மூடிய பிறகு இந்தியாவிற்கு அதனால் ஏற்படுகின்ற விளைவு இன்று நாம் கண்கூடாக நம்ம நாட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதை பற்றிய ஒரு சிறு அலசல் தான் இந்த காணொளி. எந்தெந்த நாடுகள் எந்தெந்த ஆயுதங்களோடு தாக்குனாங்க அப்படின்றது நம்ம கண்கூடாக பார்த்துட்டு ஊடகங்கள் வாயிலாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதை பற்றி நம்ம விவாதங்களை நம்ம நண்பர்கள் கூடயும் உறவினர்கள் கூடயும் நம்ம விவாதங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் ஈரானில் நடக்கின்ற போர் இன்னைக்கு நம்முடைய வீட்டு சமையலறையில் வரைக்கும் வந்து நிற்குது. நாம் என்ன சமைக்க வேண்டும், எந்த நேரத்தில் சமைக்க வேண்டும் என்பதை ஏதோ ஒரு இடத்தில் நடக்கின்ற போர் தீர்மானிக்கின்றது. சமீப காலமாக நம் ஊடகங்களை பார்க்குறோம். எரிவாயு தட்டுப்பாடு இந்தியாவில், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு, அனைவரும் பெட்ரோல் நிலையங்கள் வழிமேல் வழி வைத்து வரிசை கட்டி நின்று பெட்ரோல் போட்டுக்கிட்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி சிலிண்டர் 15 வர்றதுக்கு 10 நாள் ஆகுது, எனக்கு வரல, உனக்கு வரல, சிலிண்டரு முகவர்களும் பல்வேறுமான ஊடகங்கள் பிரச்சனை அப்படின்னு ஊடகங்களில் செய்திகளையும் பார்க்குறோம். சரி, இப்போ என்னதான் இங்கே இந்தியாவில் அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவில் இருக்கின்ற மொத்த கொள்ளளவு உலகத்தில் பல்வேறு நாடுகள் பல்வேறு விதமான இந்த மாதிரி போர் சூழல்கள் வந்தாக்கா அவர்கள் நாடுகளில் சேமித்து வைக்கின்ற கொள்கலன்கள் மிக அதிகமாக வச்சுக்கிறாங்க. இந்தியாவில் மொத்தமாக போர் நடந்தாக்கா, போர் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் வந்தது அப்படின்னா ஒரு 12 நாட்களுக்கு மட்டும்தான் கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்கு இருந்து அதை சேமித்து வைத்து அதை மக்களுக்கு வழங்கும்படிக்கூடிய ஒரு நிகழ்வு ஒன்று இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. விசாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய கொள்கலன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் மங்களூரில், கர்நாடகா மாநிலம் மங்களூரில் மிகப்பெரிய ஒரு கொள்கலன், அது கூட இப்போ தான் 2025 அந்த கொள்கலன் திறந்துக்கிறாங்க. விசாகப்பட்டினம், ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருக்கிறது முதல்ல ஆரம்பிச்சது. அது பெருசு, கிட்டத்தட்ட அதில் விசாகப்பட்டினத்தில் கொள்ளளவு 60,000 டன்னு அப்படின்றாங்க. மங்களூரில் இருக்கிற கொள்கலன் வந்து 80,000 டன். இந்த இரண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 1.4 மெட்ரிக் டன் அளவு தான் இங்கே இருக்கிற நம்மளால் இந்த கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்கு இருக்குது, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் கார்வன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அளவில் நம்ம பார்த்தோம்னாக்க இந்த ஸ்ட்ராட்டஜிக் LPG கார்வன்ஸ், இந்த குரூடாயில் இல்லாமல் எண்ணெய் கிடங்கு சேமிப்புக்கு இல்லாமல் இந்த ஸ்ட்ராட்டஜிக் LPG கார்வன்ஸ் எவ்வளோ இருக்குன்னாக்கா அது மிகவும் குறைவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் நமக்கு சேமிப்பு இருக்குது அப்படின்றாங்க. இந்தியா முழுமைக்குமான இந்த சமையல் எரிவாயு LPG சிலிண்டர்ஸ் முகவர்கள் கிட்டத்தட்ட 12,000 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 25,000 பேர் இருக்கிறாங்க, 25,500 பேர். அந்த 25,500 பேர் வச்சுக்கிறாங்களே, சின்ன சின்ன குடோன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த குடோன்ஸ் இருக்கிறது அரசு நிறுவனமான இந்த ஸ்ட்ராட்டஜிக் LPG குடோன்ஸ், LPG கேவன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விசாகப்பட்டினத்துலேயும் இந்த மங்களூர்லேயும் இருக்கிறதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு வாரம் 10 நாள் தான் கையிருப்பு அதிகபட்சமாக வரும் அப்படின்ற மாதிரி அரசு சொல்லுது. இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட எண்ணெய் நிறுவனங்களான IOCL, HPCL, BPCL இந்த மூன்றும் இவ்வாறான கையிருப்பு கொண்டு வந்து இந்த இரண்டு
ஸ்ட்ராட்டஜிக் கவர்னன்ஸை தாண்டி ஃபேஸ் 1 ஃபேஸ் 2ல் இன்னொன்று உருவாக்கிறாங்க. ஒன்று வந்து ஏற்கனவே மங்களூரில் வந்து மேற்கு கரை ஓரமாக ஒன்று இருக்குது, அப்புறம் விசாகப்பட்டினத்தில் ஆந்திராவில் ஒன்று இருக்குது. இதை தாண்டி நமக்கு இப்போ பத்தாது, இந்த எண்ணெய் வளங்கள் எண்ணெய் சேமிப்புகள் வந்து 140 கோடிக்கு பத்தாதுன்னு ஒரிசாவில் சண்டிகோல் மாவட்டத்தில் புதுசாக ஒரு ஃபேஸ் 2ல் ஒரு சேமிப்பு கிடுங்க, அதாவது சேமிப்பு கிடுங்க அண்டர் கிரவுண்ட் நிலத்துக்கு கீழே பெரிய பெரிய பள்ளம் தோண்டி அதில் கொண்டு போயிட்டு குரூட் ஆயிலையும் இந்த எல்பிஜியும் சேமித்து வைத்து ஃபேஸ் 2ல் அதை அது கொண்டு வரதுக்கான முழு உச்சியில் வேலை நடந்திருக்கு. அதே போல் கர்நாடகா மாநிலம் பாடூரில் அங்கே இதே போல் மிகப்பெரிய ஒரு சேமிப்பு கிடக்க தொடங்கி அடுத்த கட்ட வேலை இப்போ நடந்துருக்கு. இந்த வேலை இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இந்த முழுமை பெறலை. இப்போதைக்கு இருக்கிறது இந்த 2 மட்டும்தான். இந்த விசாகப்பட்டினத்துலையும் இந்த நம்ம மங்களூரில் இருக்கிறது, கர்நாடகா மாநிலம் மங்களூரில் இருக்கிற இந்த விஷயத்தை மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு ஒரு முக்கியமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 2ம் சேர்த்து கிட்டத்தட்ட 6 மெட்ரிக் டன் மட்டும்தான் நம்மளால் சேமிக்க முடியுது. இந்த ஒடிசா மாநிலம் சண்டிகோலில், அதுக்கப்புறம் கர்நாடகா மாநிலம் படூரில் இந்த 2ம் சேர்த்து உற்பத்தியை சேமிப்பை தொடங்கினாக்கா அதிகபட்சமாக ஒரு 22 நாள் வரைக்கும் நம்மளால், 22லேருந்து ஒரு 30 நாள் வரைக்கும் நம்மளால் இந்தியாவில் 30 நாளுக்கு மேலே நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ தான் அறிவிச்சுக்கிறாங்க. ஆனால் இதே பன்னாட்டு அளவில் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்க ஐக்கிய ஒன்றியம் வந்து கிட்டத்தட்ட 150 நாளுக்கு இந்த மாதிரி போர் சூழல், இக்கட்டான சூழல் தான் 150 நாளுக்கு சேமிப்பு கிடங்கு அவர்களுக்கு வலுவாக இருக்குதுன்றான். அதற்கு இணையாக ஜப்பானில் 140 நாட்களுக்கு தங்களுக்கு தேவையான சேமிப்பு கிடங்களை அவர்களால் சேமிப்பு கொள்கைகளை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இன்னைக்கு போர்க்கால சூழல் அங்கே பாதிப்பு ஏற்பட்டாலும் 140 நாளுக்கு அந்த நாடு தாங்கும் அப்படின்றான். சீனா 150 நாளுக்கு தாங்கும் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கொள்கைகளை உருவாக்கிறார். அதுமாதிரி தென்கொரியா, இந்த மாதிரி நாடுகள்லாம் ஏற்கனவே தங்களுக்கான சேமிப்புகளை அந்த நாட்டு மக்களுக்கான சேமிப்புகளை உருவாக்கி இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வர்ஸை உருவாக்கி எஸ்பிஆரை உருவாக்கி இன்னைக்கு பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் இதுக்கான விழிப்புணர்வு இல்லாமல் கடந்த 15 ஆண்டுகளாக மோடி தலைமையிலான அரசு, நரேந்திர தலைமையிலான அரசு பதவியேற்ற பிறகு இப்போ கூட இந்த மோடி தலைமையிலான அரசு மிகவும் ஒரு மெத்தன போக்கோட இருந்தது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எந்த நிலைமையில அவர்கள் இதை இவ்வளோ ஒரு மெத்தன போக்கோட இருந்து கண்டும் காணலாமல் இருந்து இந்த 140 கோடி மக்களுக்கு நம்ம இவ்வளவுதான் நம்மளால சேமிப்பு கிடங்கு இருக்கு, அதை எப்படி நாம் பாதுகாத்து கொண்டு போக போகிறோம் அப்படின்றத ஒரு எண்ணாமல் இருந்துக்கிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வியப்புக்குரிய விடயமாக இருக்குது. மிகுந்த மக்கள் தொகை குறைவாக உள்ள வங்காளதேசம், பாகிஸ்தான் உட்பட நாடுகள் அனைத்தும் விழிப்புணர்வு அடைஞ்சு பங்களாதேஷில் ஒரு ஆளுக்கு 2 லிட்டர் தான் கொடுப்போம், பாகிஸ்தானில் விலையேற்றம், இப்படி சின்ன சின்ன நாடுகள் அனைத்தும் ஈரான் மீதான தாக்குதல் அமெரிக்காவும் இஸ்ரேல் தொடங்கிய ஒரு சில நாட்கள்லே விழித்து கொண்டு கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இந்தியா அதற்கான முன்னெடுப்பை எடுத்ததா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வினாக்குறியாகவே இருக்கு. இங்க இருக்கிற நரேந்திர தலைமையிலான அரசு அதில் கோட்டை விட்டுட்டாங்களா இல்லை கை விட்டுட்டாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வினாக்குறியாக தான் இருக்கு. இப்போ வந்து சொல்றாங்க, நாங்கள் ஓர்முஸ் நீரிணை வழியாக வருகின்ற இந்தியாவுக்கு வருகின்ற கப்பல்கள் அனைத்தையும் ஆபரேஷன் சங்கல்பொன்னு உருவாக்கி அந்த கப்பல்கள், எண்ணெய் கப்பல்கள் வந்து வளைகுடா நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வருகின்றது இல்லையா, கிட்டத்தட்ட 80 விழுக்காடு நம்ம வளைகுடா நாடுகளை, இந்திய ஒன்றியம் வளைகுடா நாடுகள் நம்பி தான் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா எண்ணெய் உற்பத்தி இங்கே இல்லை, அங்கே தான் எண்ணெய் உற்பத்தி வளைகுடா இருக்குதுனால நம்ம காலங்காலமாக இந்திய ஒன்றியம் 80 விழுக்காடு அங்கேயே தான் இது வரைக்கும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உள்நாட்டு உற்பத்தின்னு ஒரு 10 விழுக்காடு அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஆபரேஷன் சங்கல்பம்னு ஒன்றை உருவாக்கி கப்பற்படைகளை கொண்டு போயிட்டு ஒவ்வொரு கப்பல்கள் வரும்போதும் அதை பாதுகாப்பு, இந்த பக்கம் ஒரு கப்பல், இந்த பக்கம் ஒரு கப்பலை நிறுத்தி பாதுகாப்பாக கொண்டு வந்து குஜராத் துறைமுகத்துக்கும் மும்பை துறைமுகத்துக்கும் கொண்டு வந்து நாங்கள் நிறுத்துவோம்
அப்படி அந்த பாதுகாப்பு கொண்டு வந்து எண்ணெய்களை கொண்டு வந்து நாங்கள் சேமிப்போம், கச்சா எண்ணெய்களை கொண்டு வந்து சேமிப்போம் அப்படின்னு இன்னைக்கு இந்திய ஆயுதத்துறை சொல்லியிருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சாத்தியமான நிகழ்வு, கண்கட்ட பிறகு சூரிய வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு. முன்னேற்பாடு நடவடிக்கை பெருசாக ஒன்றும் இல்லை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எந்த விதமான ஏற்பாடும் இல்லாத சூழலில் இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி ஆப்ரேஷன் சங்கல்ப் உருவாக்குன்றாங்க. சரி, இப்போது 80 விழுக்காடு இங்கேருந்து கொண்டு வருது. இந்த சீனாவுக்கு இதனால் பெரிய பாதிப்பு வருமா? நான் ஊடகத்தில் எதுலையும் பார்க்கவே இல்லை. இந்தியாவில் தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போகிறோம், இது எடுத்துகிட்டு போகிறோம், கேனா பெரிய பெரிய டேங்க் தொட்டிலாம் போயிட்டு நம்மளால பெட்ரோல் டீசல் பிடிச்சிட்டு இருக்கிறான். நம்ம ஊடகங்கள் வாயில் பார்க்குறோம், 25 லிட்டர் கேன் 30 லிட்டர் கேனில் போயிட்டு இருசக்கர உள்ள வச்சுக்கிட்டு ஸ்வைன்னு பெட்ரோல் வாங்கிட்டு இருக்கிறான். அது நம்ம மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவன் எப்படியாவது கெட்டு போட்டான், எனக்கு என்ன கிடக்குது. இந்த கொரோனா காலத்தோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, இருக்கிற மளிகை கடை எல்லாத்தையும் பிரெட்டு பாக்கெட்டு, அந்த பாக்கெட்டு, அவன் மைதா மாவு, கோதுமை மாவு, அந்த மாவு, இந்த மாவு, காய்கறி எல்லாத்தையும் உள்ளே வாங்கி போயிட்டான். அடுத்தவனும் கொஞ்சம் சாப்பிடணுமே, அது இருந்தாக்கா உனக்கு இருக்கிற வாயு வயிறு மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும், நமக்கு இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் பணம் இருக்குதுன்னு வாங்கி வந்து கொட்டிட்டு வச்சுக்கிறோமே அப்படின்ற சிந்தனையே இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டோம். அதே போல் இன்றைக்கி பெரிய அது மிகப்பெரிய ஆபத்தான செயல். எரிபொருளில் பட்டுன்னு வச்சா குப்புன்னு பற்றிக்கும் பெட்ரோல்லாம், அது நமக்கே தெரியும். அதை கொண்டு போயிட்டு வீட்டில் வச்சுட்டு அதை வெடிகுண்டு வச்சுக்கிற அதெல்லாம் ஒரு வீட்லேயும் அந்த பெட்ரோலையும் டீசலையும் கொண்டு போய் சேமிப்பு பண்ணிக்கிட்டு இந்த பேராசனையால் மக்கள் கொண்டு போயிட்டு அந்த ஒரு இதில் வச்சுக்கிறான். அவனும் காசு இல்லை, 100 200 பெட்ரோல் போடுறதுக்கு காசு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறான் நம்மளால், என்ன உட்பட. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் எங்கேருந்து தான் பணம் வரும் தெரில, 25 லிட்டர் 20 லிட்டர் கேனில் கொண்டு போயிட்டு ஒருத்தன் 500 லிட்டர் டேங்கில், சின்டாக்ஸ் டேங்கில் பிடிக்கிறான் பெட்ரோல் பிடிக்கிறான். அவன்லாம் என்ன நினப்பில் பிடிக்கிறான், என்ன மாதிரி பிடிக்கிறான்னு தெரில. அது ஒரு பக்கம் விட்டுருங்க. மக்களோட பேனிக்கை உருவாக்கி, மக்கள்களை ஒரு பதட்டத்தை உருவாக்கி இந்த மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிது. சீனாவில் இந்த மாதிரி செய்தியே காணாமல் நாம தான் வாங்கணுமே. ஏன்னா இந்தியாவுக்கு இனியா அங்கே கிட்டத்தட்ட அதிகமான மக்கள் தொகை இருக்குது. அவனுலாம் இந்த மாதிரி சிக்கல் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் கிட்டத்தட்ட 10 ஆண்டுக்கு முந்தைய போர்க்கால அடிப்படையில் இந்த எஸ்பிஆரை உருவாக்கி வச்சுட்டானா, ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வாயர்ஸ் உருவாக்கி வச்சுட்டானா. நம்ம இப்போ சொன்னாலே இந்த விசாகப்பட்டினத்துலேயும் மங்களூர்லேயும் இருக்குதுன்னு, அந்த மாதிரி 150 நாள் இல்லை 200 நாள் தாங்குற வரைக்கும் இன்றைக்கி எங்களுக்கு ரிசர்வ்ஸ் இருக்குது, சேமிப்பில் இருக்குது, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று, எனக்கு ரஷ்யாவிலேருந்து பைப் லைன் வரும், ஏற்கனவே நம்ம கூட பதிவில் பார்த்து ரஷ்யாவிலேருந்து பைப் லைன் வரும், அந்த பைப் லைன் வழியாக நான் கொண்டு வந்துடும் அப்படின்றானா. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழி இருக்குது. அதாவது சொல்லுவாங்கனாக்கா சிபெக்னு சொல்லுவாங்களா, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார். அதன் வழியாக திட்டமிட்டு பைப் லைனை கொண்டு பாகிஸ்தான் வழியாக பைப் லைனை கொண்டு போயிட்டு வளைகுடா நாடுகளை விட்டு அந்த நாடுகள்லேருந்து பைப் லைன் வழியாக பாகிஸ்தான் வழியாக பெட்ரோலை கொண்டு போயிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு அவங்க செயல்பட்டு இருக்கிறான் பாருங்க. 140 கோடி மக்கள் அதெல்லாம் அமைதியாக இருக்கிறான். அந்த நம்ம தான் இங்கே ஓடியாரோம், அங்கே எண்ணெய் இல்லை, அந்த எண்ணெய் இல்லைன்றான். 140 கோடி மக்கள் ஒரு சீனாவிலேருந்து ஒரு செய்தி கூட இது வரைக்கும் நான் பார்க்கல. ஒரு செய்தி கூட சீனாவில் அங்கே மக்கள் கேன் எடுத்து போனாங்க, இங்கே கேன் எடுத்து போனாங்க, அந்த மாதிரி ஒரு செய்தி கூட பார்க்கல. இதில் எரியிற வீட்டில் பிடுங்கிறதெல்லாம் லாபன்ற மாதிரி இன்றைக்கி அடிச்சது பெரிய சாக்பாட்டு ரஷ்யாவுக்கு. இந்த நாடுகளில் வந்து இந்த நாடுகள் போர் நடக்கும்போது ஒரு சில நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதிப்படைஞ்சாலும் இந்தியா பிலிப்பைன்ஸ் மலேசியா போன்ற நாடுகளுக்கெல்லாம், தெற்காசிய நாடுகளுக்கு மிகப்பெரிய எண்ணெய் வளங்கள் இல்லாத நாடுகளுக்கு பாதிப்பாக இருந்தாலும் ஐயா புத்தினுக்கு மிகப்பெரிய ஒரு குஜால் தான் அவருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. என்ன அவருக்குலாம் இன்னைக்கு ட்ரம்ப்பும் சொல்லிட்டாரு, 30 நாளைக்கு நீங்கள் அவங்க கையில் எண்ணெய் வாங்கிக்கிங்க, இந்திய ஒன்றியம் வந்து நீங்கள் அவங்க கையில் எண்ணெய் வாங்கலாம் அனுமதி கொடுக்குறாரு. யார் விட்டு காசை போட்டு யார் எண்ணெய் வாங்குறது, யார் அனுமதி கொடுக்குன்னு ஒரு விவசாயம் இல்லாமல் போயிடுது அப்படின்ற மாதிரி நாம் தான் புலம்பிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற நரேந்திரர் ஐயா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அவருக்கு தேவை என்ன, ஐயா நீங்கள் உத்தரவிடுவாங்க, நான் என்ன வாங்கினா உங்கள் கையில் வாங்குகிறோம், வேணான்னா நாங்கள் அவங்க கையில் நீங்கள் யார் கையை காட்டிங்கன்னா நாங்கள் அவங்க கையில் வாங்குறோன்னு அவர் வாங்க ஆரம்பிச்சிட்டார். அவர் 30 நாள் அவருக்கு அடிச்சது ஜாக்பாட் யாருக்கு, புத்தினுக்கு. இன்னைக்கு ஒரு படத்தில் சொல்லுவாங்க, சந்தானம் படத்தில் சொல்லுவார், சந்தானம் பவர் ஸ்டாரு 2 ஒரு ஆட்டோ ஓட்டுற எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. அப்போ வந்து சந்தானத்தோட நண்பராக இருக்கிற ஒருத்தருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கும், திருமணம் ஆகாமல் இருக்கும்போது. அப்போ சந்தானம் அவர் சொல்லுவார், என்ன இது ஒரு பேர் சொல்லி, என்ன நாராயணா விற்பனை ஆகாத ஓட்ட தக்காளிலாம் வச்சுட்டு விற்பனை பண்ணிட்ட போல இருக்கு,
அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்லுவார், எனக்குன்னா தெரியுது எல்லாம் ஆண்டவன் செயல் தம்பி அப்படின்னு ஒரு அந்த சும்மா நகைச்சுவாக தான் சொல்கிறேன், இது யாரையும் இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காகல. அந்த மாதிரி ரஷ்யாவோட புத்தின் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஓடாத இருந்தது பாருங்கள், இந்த கச்சா எண்ணெய் எல்லாத்தையும், அந்த கச்சா எண்ணெய் எல்லாத்தையும் இன்னைக்கு இந்தா வாங்கிங்க, நீ உனக்கு வேணுமா இந்தா எடுத்துக்கோ, உனக்கு வேணுமா இந்தா எடுத்துக்கோ, நல்ல எல்லார் கையிலையும் கச்சா எண்ணெயை வாரி வழங்குறாரு. சும்மாலாம் வழங்கலை, ஏற்கனவே குறைந்த காசு கொடுத்துட்டு இப்போ அதிக காசு விற்கிறார். இன்னைக்கு கச்சா எண்ணெய் ஒரு பேரல் $120 கிட்ட போயிருக்கான். சாதாரண $1 $2 ஏறினாலே இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100 கோடி 200 கோடி இழப்பு வரும் அப்படின்ற மாதிரி பல மில்லியன் கணக்கான டாலர்கள் இந்தியா ரூபாய் பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்படுன்றான். இன்னைக்கு இந்திய ஒன்றிய முழுமைக்கும் வளைகுடா நாடுகளுக்கு போக வேண்டிய பாஸ்மதி அரிசி, துணி வகைகள், காய்கறி வகைகள், இந்த மாதிரியான பல்வேறு விதமான வகைகள் ஏற்றுமதி பண்ணணும். அந்த ஹோர்முஸ் நீரிழிவு போய் ஆகணும், ஏற்றுமதி பண்ண முடியல, வெளிநாட்டுக்கு பண்ண முடியல. எல்லா முட்டைகள் வரைக்கும் எல்லாமே தேங்கி நிற்குது. கடந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் ₹7.50 விற்ற முட்டை, ஒரு முட்டையோட விலை இன்னைக்கு ₹5.50 நிற்குது. போன வாரம் வெறும் ₹5 விற்றது ஒரு முட்டை. எல்லா பொருட்களும் இன்னைக்கு காய்கறிகள் தேங்கி போய் நிற்குது. சமையல் ஊரில் இல்லை, உணவுகள் இருந்தால் தானே காய்கறிகள் வாங்குவாங்க, அரிசி வாங்குவாங்க. இன்னைக்கு எல்லாமே தேங்கி போய் நிற்குது இந்திய ஒன்றியத்தில். சரி, இது என்னதான் தீர்வு இப்போ அப்படின்னு நம்ம இந்த நோக்கத்தில் பார்த்தோன்னா, இந்த போர் மட்டும், ஈரான் போர் மட்டும் இன்னும் ஒரு மாதம் வச்சுங்க, ஒரு மாதத்துக்கு நீடிச்சா நிலைமை ரொம்ப மோசமாகிடும் இந்தியாவுக்கு. நீங்கள் ஃபேஸ் 2 ஒரிசாவிலையும் பாடூர்லேயும் ஆரம்பித்தாலும் அதெல்லாம் எப்போ ஆரம்பித்து எப்போ உற்பத்தி பண்ணி, நீங்கள் இப்போ அமெரிக்காவில் வாங்க போகிறோம், கனடா ஆதரவு தெரிவிச்சிருக்கு, நாங்கள் அங்கேருந்து கொண்டு வரலாம், அங்கேருந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து கொண்டு வர போகிறோம் கச்சா எண்ணெய்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அங்கேருந்து கொண்டு வரதுக்கே கிட்டத்தட்ட 40 நாள் அந்த மாதிரி ரேஞ்ச் ஆகிடும். அது அதுக்கப்புறம் அதை ரீஃபைன் பண்ணி தனித்தனியாக பிரித்து அதை கொண்டு போகிறதுல கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் கிடைச்சாக்கா அது சொல்ல முடியாத ஒரு பெரிய துயரத்தில் போய் தான் முடியும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். தமிழ் பெரும்பாட்டன் ஐயா நம்மாழ்வார் தான் ஒன்று சொல்லுவார், என்றைக்கோ ஒரு நாள் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் பொருட்கள் உங்களுக்கு நிறுத்தப்படலாம், உங்களுக்கு இல்லாமல் போகலாம். அப்போது தான் தெரியும் உங்களுக்கு தற்சார்பு பொருளாதார வாழ்க்கை என்றால் என்னவென்று. இருக்கின்ற பொருட்களை வைத்து வாழ்வை நடத்தாமல் விட்டது எவ்வளவு பெரிய தவறு என்று. யாரோ ஒருவனை நம்பி நாம் இருப்போமானால், இன்றைக்கு நாம் இங்கு இருப்பதை இழப்போமானால், தமிழ் பெரும்பாட்டன் ஐயா நம்மாழ்வார் சொன்னதுதான் நாம் நினைவில் கூற வேண்டும். இந்த போர் என்பது, இந்த சண்டை என்பது பெரு முதலாளிகளுக்கோ போர் வெறி பிடித்த நாடுகளுக்கோ வேண்டுமானால் அது இன்பமாக இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி போர்கள் அனைத்திலும் பாதிக்கப்படுவது அப்பாவி ஏழை எளிய மக்கள், நம்மை போன்ற மக்கள் தான் இங்கு பாதிக்கப்படுகிறோம். அதனால் இந்த வல்லாதிக்க நாடுகளுக்கு நம்மை பற்றி கிஞ்சித்தும் அக்கறை இல்லை, கிஞ்சித்தும் அவர்களுக்கு வருத்தம் எதுவுமே இல்லை என்பதுதான் இந்த போர்கள் உணர்த்துகின்றது என்பதை குறிப்பிடுவதற்காக தான் இந்த பதிவு. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.